யாரையும் பார்த்தவுடன் எடை போடாதீர்கள். ஒரு டாக்டர் மிக அவசரமா ஓடி வந்து ஆபரேஷன் அறைக்குள் நுழைந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு தியேட்டருக்குள் நுழைந்தார். அங்கு பிள்ளையின் அப்பா மிகவும் கோபத்துடன், இவ்வளவு லேட்டாவா வருவீங்க? என் பிள்ளைக்கு என்னவானாலும் நடந்தா யார் பொறுப்பு என்று காரசாரமாக பேசினார். டாக்டர் சிரித்த முகத்துடன் கூறினார், எனக்கு வைத்தியசாலையிலிருந்து கால் வந்தது. அவசரமாக ஓடி வந்துட்டேன். பொறுமையாக இருங்கள். உங்கள் மகன் இறக்கவில்லை. நான் வந்துவிட்டேன். பார்த்துக் கொள்கிறேன் என்றார். ஆமாம், சொல்வீர்கள். உங்கள் மகனுக்கு இப்படி ஒன்று நடந்தால் இப்படி லேட்டா வந்து இப்படியெல்லாம் பேசுவீங்களா என்றார் பிள்ளையின் தகப்பனார். டாக்டர் சொன்னார் புன்னகையுடன், பொறுமையாக இருங்கள், நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆபரேஷன் ரூம்க்கு சென்று சில மணித்துளிகள் கழித்து வெளியே வந்து, உங்கள் மகன் மிக்க நலமாக உள்ளார். மற்ற விபரங்களை நர்ஸிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவசரமாக புறப்பட்டு சென்றார். அவ்விடம் வந்த நர்ஸிடம் தகப்பனார் பிள்ளையின் நிலையை கேட்டுவிட்டு டாக்டர் ஏன் அவசரமா போகிறார் என்று வினவினார். அதற்கு நர்சு சொன்னார், டாக்டர், இன் மகன் நேற்று விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். அவரது இறுதி கிரியை மயானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம் உங்கள் பிள்ளையின் நிலை குறித்து கால் பண்ணியபோது அதை விட்டுட்டு டாக்டர் உடனே ஓடி வந்து ஆபரேஷன் செய்துவிட்டு மீண்டும் மகனின் இறுதி சடங்கிற்கு சென்று விட்டார் என நர்ஸ் கூறினார். தகப்பன்தான் ஆவேசப்பட்டது தவறு என்பதை உணர்ந்தவனாக மிகுந்த கவலையுடன் தன் மகனை பார்க்க சென்றார். நீதி: யாரையும் வெளியில் பார்த்து எடை போடாதீர்கள். அவர்களுக்குள்ளும் உங்களை விட அதிகம் பொறுப்பும் கவலையும் இருந்திருக்கும். எனவே வார்த்தைகளை பேணிக் கொள்ளுங்கள்.